ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நல்ல வேலைக்காக கற்றுக்கிறது செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று சேர்ந்து தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு ஆராதனை நன்றி. மறுபடியும் இந்த வேளையிலும் இந்த பகுதியில் உமது ஊழியத்தை செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ எங்களை அழைச்சபடினால் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியில் ஆமேன் உமது வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்காக நாங்கள் கடந்து போகிறோம். எங்களுக்கு முன்னே உமது பிரசன்னம் ஆமேன் ஆமேன் வாரும்படி தேவனுடைய கருத்து கொடுக்கிற எல்லா கதைகளையும் உடைப்பீராக. தேவனுடையதாக இந்த வார்த்தைகள் இந்த பகுதியில் கொடுக்கப்படும் போது ஆண்டவரே மக்களை ஏற்றுக்கொண்டு ஆமேன் அது நாளைக்கு திருசபையிലേക്ക് மக்கள் வாரும்படி தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கதைகளையும் கற்று உடைப்பீராக. அதுவும் அந்த தேவனுடைய ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய அன்புடன் இந்த வாய்களை மற்றும்படி தேவனுடைய கதை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கதைகளையும் கற்று உடைப்பீராக. இந்த பகுதியில் இயேசு நிற்கும் தலைப்புகிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்தபடியால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ கருத்துடையாங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஸ்துதிகன மகிமை கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகுதியோட மக்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மத்தியிலே வந்திருக்கிற நோக்கம் என்னவென்று கேட்டால், உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். நல்ல செய்தி என்ன என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாரையும் நேசிக்கிறார் என்பதே அந்த நல்ல செய்தி. நற்செய்தி என்று சொல்லவும் நாங்கள் அழைக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரியே, 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். எதற்கு என்று கேட்டால், நன்மை செய்கிற தேவனாய் சுத்தி திரிந்தார் என்று பார்க்கிறோம். அவர் சென்ற இடத்தெல்லாம் அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. நீண்ட நாளாய் வியாதி கொண்டு இருந்த ஒவ்வொருவரையும் சுகமாக்கினார். துக்கத்தோடு சமாதானம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுத்தார். பிரியமான சகோதர சகோதரியே, அந்த இயேசு சொன்ன வார்த்தையை உங்க மத்தியில சொல்லுகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. இளைப்பாறுதலை தேடி மனுஷன் எங்கெங்கே ஓடுகிறான், இளைப்பாறுதல் கிடைக்கல. இயேசுவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க சத்தத்தின் மூலமாய், இந்த சத்தை ஒலிபெருக்கும் மூலமாய் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். இயேசு என்ற நாமம் அற்புதம் செய்கிற நாமம். இயேசு என்ற நாமம் அதிசயத்தை செய்கிற நாமம். இயேசு என்ற நாமம் சமாதானத்தை கொடுக்கிற நாமம். அந்த நாமம் அதிசயங்களை செய்கிற தேவன். இயேசு என்ற
அந்த இயேசு உங்களுடைய இதய கதவை தட்டுகிறார். இதய கதவை தட்டுகிறார். யார் திறந்து இருக்கிறானோ அவனிடத்தில் நான் வாசம் செய்வேன். பிரியமான சகோதர சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்து உங்க வேண்டுமானால் அவரை உங்க வீட்டிலே எல்லா பிரச்சனை நீங்கும். சமாதானம் இல்லையா, சமாதானம் உண்டாகும். கர்த்தர் வந்த இடத்திலே அற்புதம் நடக்கும். பிரியமான சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்களை இருதய கதவை தட்டுகிறார். அவரை இயேசு என்று அழைத்து அவர் வீட்டில் உங்களை அழைத்து செல்லும் பொழுது உங்களுக்கு தூக்கங்கள் மாறும். தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டுத் தொழுவமதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிர் எனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாளர் ஊரா. பிரியமான அருமையான புதுநகர் வாழ் சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு நல்லவராக இருக்கிறார். இயேசு சுகமளிக்கிறார். இயேசு மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். இயேசுவே தெய்வம். இயேசுவே இல்லாமல் ஒரு காரியமும் இல்லை. உலகத்தை உண்டாக்கினவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போயிருமாகிய ஒரே தெய்வம் அவர் இயேசு என்பதை நாங்கள் முன்னறிவிக்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் இந்த வேளையிலே நாங்களும் வேலையோடு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் நாங்கள் பெற்றதான இந்த இன்பத்தை, நாங்கள் பெற்றதான இந்த சந்தோஷத்தை இந்த பகுதி மக்களாகிய நீங்களும் பெற வேண்டும் என்று நினைத்து இந்த காரியத்தை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்ததான வேளையிலே நடந்த ஒரு சம்பவத்தை, உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கப்பர்நகூம் என்பதான இடத்திலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசுகளின் வல்லமையை நசுக்குகிறவராய், பிசாசின் காரியங்களை அதம் பண்ணுகிறவராய், நன்மை செய்கிற ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய், சுகமாக்குகிறவராய், பாவங்களை தீர்க்க வல்லவராய் அவர் நடந்து போகையிலே இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோ என்று அநேகர் கூடி அவரை பார்க்கிறதான வேளையிலே ஒரு மனுஷன், அவர் சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு ஜெப ஆலய தலைவன், நல்ல ஒரு வசதி மிகுந்தவன். அவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருக்கும். யூதன். இப்படியாய் பல திறமைகளையும் பல வசதிகளையும் பல விஷயங்களையும் தன்னோடு வைத்துக் கொண்டதான ஒரு மனுஷன் தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லாம் இருக்கிறது,
ஆனால் தன்னுடைய மகள் யாவீரு என்பதான மகன் தன்னுடைய மகள் சுகவீனப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படியானால் அந்த பணக்காரர் எவ்வளவு பார்த்திருப்பார், எவ்வளவு வைத்தியரை கவனித்திருப்பார், எவ்வளவு வைத்தியரோடு கூட தன் மகளை கொண்டு சென்றிருப்பார். எதுவும் நடக்கவில்லை. நம்பிக்கை அற்று போயிற்று. அநேகர் இந்த மகள் மரித்து விட்டாள் என்று சொல்லத்தக்கதாய் அவருடைய காரியங்கள் இருந்தது. அவர் நினைத்திருந்தால் அந்த இயேசுவை வீட்டுக்கே வரவழைக்கலாம், அவ்வளவு வசதியானவர். ஆனால் அந்த இயேசுவை நாம் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு வருகிறார். அவரை பார்த்தவர்கள் அதிசயப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம், அவ்வளவு பெரிய மனுஷன். இன்றைக்கு நாம் ஒரு அரசியல்வாதியை கூட ஒரு பகுதிக்கு சென்றால் இவ்வளவு பெரிய ஆள் இங்கே வந்து என்று சொல்கிறோம். ஆனால் அவ்வளவு பெரிய மனுஷன், ஒரு ஜெப ஆலய தலைவன், அதுவும் யூதன். அவ்வளவு ஈஸியாக யூதன் யாரிடமும் நெருங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த யூதன் இயேசுவை பார்க்க வந்து, ஐயா, நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் மகள் சுத்தமாவாள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறதான அந்த இயேசுவை அந்த யூத யாவீர் என்பவர் நம்பினான். மகள் குணமடைய வேண்டி அந்த இயேசுவிடம் வேண்டிக் கொண்டான். அவரிடம் இடையிலே சொன்னார்கள், உங்கள் மகள் மரித்து விட்டாள் என்று. அப்பொழுது போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தார். இதை அறிந்த இயேசுவானவர் அவரை அழைத்து சென்று, தனக்கு அன்பான ஒரு சிலரை அழைத்து சென்று வீட்டிற்கு சென்று அந்த மகளை குணமாக்கினார். இது ஒரு நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்கிறோம். ஐயா, நீங்கள் நினைக்கலாம், இது 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இது நடந்தது, இது எங்களுக்கு எப்படி ஐயா தெரியும்? நீங்கள் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துவிட்டு இதை சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். சொல்லலாம் ஒருவேளை. பிரியமானவர்களே, உண்மையாகவே சொல்கிறேன், அந்த இயேசு இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இது 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக சம்பவம் என்று மாத்திரமல்ல, சமீபத்திலே எனக்கு நடந்த சம்பவமும் அப்படித்தான். எல்லோரும் கைவிட்ட நிலை, மனிதர்கள் கைவிட்ட நிலை, என் பெற்றோர்கள் கைவிட்ட நிலை, மருத்துவர்கள் கைவிட்ட நிலை. நான் இருந்ததான ஊரிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தான ஒரு பெரிய ஒரு மருத்துவமனையிலே டீன் என்னை செக் பண்ணினார்கள். என்னை மார்ஜோரிக்கு பக்கத்திலே அவர்கள் போட்டு விட்டார்கள். காரணம் என்று சொன்னால், அந்த யாவீரின் மகளைப் போல மரித்து விட்டேனா, உயிர் இருக்குதா இல்லையா என்றான ஒரு சூழ்நிலை. எப்பொழுது வேணாலும் இவரை விட்டு உயிர் பிரிந்துவிடும் என்பதான ஒரு சூழ்நிலை. அப்பொழுது என் காதிலே என்னுடைய சகோதரன் அவர்கள் சொன்னார், இயேசு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். உன்னை எல்லோரும் மறந்து விடலாம், நம்முடைய தாய் தகப்பன் கூட உன்னை கைவிட்டு விடலாம். காரணம், என்னுடைய தாய் தான் என்னுடைய சகோதரருக்கு அழைத்தார்கள், உன்னுடைய தம்பியை அடக்கம் பண்ணிவிட்டு போங்கள், அவர் எப்பொழுது வேணாலும் மரித்து விடுவார் என்று என்னுடைய பெத்த தாய் எனக்கு என்னுடைய உலகத்திலே என்னை அதிகமாய் விரும்பின, இந்த உலகத்திலே அதிகமாய் என்னோடு பாசம் காட்டியதான என்னுடைய தாய் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தம்பியை அடக்கம் பண்ணி விட்டு போ என்று. பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையை சகோதரன் சொல்கிறார், காதிலே சொல்கிறார். எனக்கு காதும் உணர்வுகள் மாத்திரம்தான் கொஞ்சம் இருந்தது, எல்லா அபயங்களும் மரித்து போன ஒரு சூழ்நிலையிலே அவர் சொல்கிறார், நான் நம்புகிறதான இயேசு ஜீவிக்கிறார், நான் உயிர் தெழுந்தார் என்று சொல்லுகிற இயேசு இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அருமையான தம்பி, நீங்கள் இயேசுவை நம்பி, இயேசுவே என்னை விடுவியும் என்று சொல்லி பாருங்கள், இயேசு உன்னை விடுவிப்பார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை போல நானும் அந்த இயேசுவை அறியாதிருந்த போதும் அவர் எனக்கு சொன்ன மாதிரியே, இயேசுவே நீர் உயிரோடு இருப்பது உண்மையானார், நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை என்னுடைய சகோதரன் சொல்வது அந்த காரியங்கள் சத்தியமும் உண்மையுமானார், இப்பொழுது என்னை விடுவியும், நான் விடுதலையானால் உம்மோடு கூட நீர் இருக்கிறீர் என்பது அநேகருக்கு நான் தெரியப்படுத்துவேன் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, அப்படியே அந்த என்ன ஆச்சரியம் பாருங்கள், இயேசு அந்த யாவீரின் மகளை குணமாக்கி அந்த இயேசு சிறிது காலத்துக்கு முன்பாக அவர் இன்னும் உயிரோடு இருக்கார் என்பதை என் மூலமாய் இந்த உலகம் நம்பிற்று, என் மூலமாய் அதை கண்டிற்று, என் மூலமாய் இன்றைக்கு நான் உங்களோடு கூட நின்று நான் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவரை தொழுது கொள்ளுவேன், நான் உயிரோடு இருந்து அவரை நான் பிரஸ்தாவப்படுத்துவேன் என்று சொன்ன
வார்த்தையின்படியே இன்றைக்கு நான் உயிரோடு இருந்து அவரை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதானே இந்த நகரிலே யாராயிருந்தாலும் சரி, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்களே சாட்சிகளாயிருக்கிறோம். வேறு யாரும் அல்ல, இங்கு நிற்கிறானே என்னுடைய சகோதர சகோதரிகளே சாட்சிகளாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த இயேசுவை மேலும் அறிய விரும்பினால் அருகாமையில் இருக்கிறதான சபையிலே இயேசுவின் வாசல், கர்த்தரின் வாசல் என்பதான ஒரு சபை அருகாமையிலே இருக்கிறது. இதே இருக்கிறது. அருமையான சகோதரன் நவீன் அவர்கள் அங்கே உங்களுக்காக ஜெபிப்பதற்காகவும் அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார், அந்த இயேசு உன்னை குணமாக்குவார். நீ எப்படிப்பட்ட பாவியாயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சாபத்திற்குள்ளாயிருந்தாலும் சரி, இயேசு உன்னை விடுவிப்பார் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு உயிருள்ள சாட்சியாய் அருமையான சகோதரன் நவீன் அவர்கள் பகுதியில் இருக்கிறார்கள். நீங்கள் வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே காலை 8:30 மணிக்கு அங்கு ஆராதனை இருக்கிறது. நீங்கள் வந்து ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். யாராவது எந்த சபைக்கும் ஆராதனைக்கு செல்லாதவர்கள் அங்கு வந்து கலந்து கொண்டு உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மேலும் இப்பொழுதும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்றால், யாருக்காவது இந்த இயேசுவை இன்னும் அறியவும், இயேசு உங்களுக்காக மரித்தார், உயிரோடு இருந்தார், இப்பொழுது உங்களோட வாழ்கிறார் என்பதை அறியத்தக்கதாய் இப்பொழுது நீங்கள் யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்றால் எங்களோட வாருங்கள். எங்களுடைய வரம் பெற்றதான இயேசு கிறிஸ்துவின் அருமையான பிள்ளைகளாகிய தேவ ஊழியர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறும். இயேசுதாமே இந்த பகுதியையும் இந்த சத்தத்தை கேட்டதான உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ராஜு ಎಲ್ಲ ಭಾರತದ ಮೈಸೂರು ಮುಂದೆ கொள்ளட்டும். ஜீவ கட்டிட ಮುಂದೆ கொள்ளட்டும். வெளியில் உதவி செய்ய திரும்ப சரீரத்தில் குடும்ப பாரியங்களை மாற்றி எல்லா காரியங்களையும் பலமாய் மாற்றி செய்கிறார். இயேசு உண்மையான தெய்வம் என்று அறியப்பட்டார். அவர்கள் சாட்சியுள்ள ஜீவத்தை அவனோடு கூட கட்டாக பிரசன்னமாக இந்த பகுதியிலே மகற்கட்டாக இருக்கிற காலம் வரை தேவ கூட இருந்து நான் உயிரோடு இருக்கிற நாளாக உங்களை துடிப்பேற்ற திரும்ப பார்க்கிறார். குடும்பத்துக்காக சோதரம் அதற்காக சரீர பலத்தை தார், ஆத்ம பலத்தை தார், குடும்ப ரத்த கலப்பான சந்தி இயேசு கிறிஸ்துவே நீரே மையான தெய்வம் என்று அவர்களுக்கு உணர்த்துகிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உண்மையை பற்றிக்கொள்ளத்தக்க உதவி வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் அளித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார், கல்வாரி மீது நடந்தார், தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீது நடந்தார், தம் உதிரம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமையும் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெரிதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமையும் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெரிதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா
துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவா. விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும் தேவ மகிமை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும் தேவ மகிமை கண்டிடுவோம். இந்த வார வேளையிலும் இந்த பகுதியில் கடந்து வந்த கர்த்தரை ஆராதிக்கும்படி எங்களுக்காய் கொடுத்த நல்ல தருணத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சீக்கிரம் வரப்போவதாக இந்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உள்ள அன்பின் வாழ்த்துகள் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு உலக இரட்சகராய் உலகத்திற்கு வந்தார்கள். சகல மனிதருடைய பாவத்துக்கு விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக, பாவ மன்னிப்புக்காக கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார்கள். கர்த்தராகிய இயேசு அவருடைய இரட்சகர் என்பதுதான் கர்த்தராகிய இயேசுவின் விளக்கம். இரட்சகர் உலகத்திற்கு வந்தது சகல மனிதர்க்கும் ரட்சிப்பு கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. சகல மனிதருடையதாகின பாவத்துக்கு விடுதலை கொடுப்பதற்காக உலகத்தை பொறுத்துள்ள மனிதன் பல அளவில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை வியாதிக்கு விடுதலை கிடைக்காம, அவருடைய வாழ்கிற பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைக்காம ஒவ்வொரு நாள்களிலும் மன வருத்தத்தோடும் பாரத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதருக்கு கர்த்தராகிய இயேசு இளைப்பாறுதல்கள் கொடுப்பார்கள். வருத்தப்பட்ட பாரம் சுமப்பரே என்கிட்ட வாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார்கள். அவர்களாக சமூகத்துல அவன் இளைப்பாறுதல்கள் கொடுக்கிறபடினாலே அவர் அன்போடு அழைக்கிறார்கள். என்கிட்ட வாருங்கள். ஹல்லேலூயா. வேதம் படிக்கும் போது அப்போஸ்தல நடபடிகள் ஒரு அத்தியாய புதிய ஏற்பாடு இருக்கிறார்கள். அப்போஸ்தல நடபடிகள்ல 3ஆம் அதிகாரத்துல ஒரு வியாதி பிடிக்கப்பட்டதாக ஒரு மனிதனை பொறுத்தோളം அங்க பார்க்க முடியும். அவனதாக பிறவினாலே பிறவியினால் அவன் முடவனாய் இருந்தார்கள். அவன் முடவனாய் இருக்கிறபடினாலே அவன் நடக்க முடியல. அவனை யாராலும் எடுத்து வர வேண்டும். ஆனால் அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது. ஆலயத்துக்கு முன்னாடி அவனை தினந்தோறும் அவனை தூக்கி எடுத்து வருவதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவன் நாமம் இணையில்ல நாமம் இன்பநாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் ஆரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் ஆரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் ஏற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரே என்றும் கைவிட நாமம் ஏற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரே என்றும் கைவிட நாமம் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம். இஸ்ரவேல் மக்களுக்காக நாங்கள் ஒரு நற்செய்தியாக கொண்டு வந்திருக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கப்படி கிறிஸ்து கிறிஸ்துவை நாங்கள் கருத்துக்களாக வந்திருக்கிறோம். என்னவென்றால் எங்கள் வாழ்விலே எத்தனையோ நன்மைகளை செய்த அந்த தேவனாக நாங்கள் நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து வந்து இப்படிப்பட்ட பாதையில் நாங்கள் நினைத்து அவர் செய்த தியாகங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக அவர் சிலுவையிலே எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டவர்களாக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பகுதியிலே உங்களுக்கு ஒரு சமாதானம் வரணும் என்று எங்கள் இருதயத்திலே ரொம்ப பாரம் உள்ளவனாக வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களோட அங்கத்திலும் எங்களோட சகோதரர் சகோதரியாக இருக்கிறபடினாலே நாங்கள் இந்த பாரம் எங்களை அழுத்தி கொண்டவர்களுக்காக எங்களுடைய வேலையிலே நாங்கள் அனுதினமும் நாங்கள் வேலைக்கு செல்வதாக இருக்கோம். யாரும் வேலைக்கு செல்லாத ஒரு பல இடத்துல வேறு இடத்துல யாருக்கும் நாங்கள் ஊழியமோ செய்யவில்லை. நாங்கள் வேலை செய்யறதுனாலே நாங்கள் வேலை செய்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு இயேசுவை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கும் போது அவர் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த வார்த்தையானது எங்களுக்குள்ளே ஆழமாய் அதிகமாய் பதிந்தபடினாலே இது சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும்.
எங்களோட பிள்ளையோட இந்த நாட்களை நாங்கள் கழிக்கக்கூடாது. இந்த நாளிலே நாங்கள் உங்களுக்கும் பாரத்தோடு வந்து சொல்லணும்னு மனபாரத்தோடு வந்திருக்கிறோம். எங்களோட நோக்கம் என்னவென்றால் எங்கள் பிள்ளைகளோடு நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், இந்த நேரத்தை கழித்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த தேவனை நாங்கள் எப்படி மறந்து போவோம்? அந்த உணர்வு தான் உங்களை தேடி வந்திருக்கு. நாங்கள் பெற்ற சமாதானத்தில் உங்களுக்கும் தெரியப்படுத்தணும் என்று மனபாரத்தோடு வந்திருக்கிறோம். உங்களை தொந்தரவு கொள்வது எங்கள் நோக்கம் இல்லை. எங்கள் நோக்கம் எல்லாம் நாங்கள் பெற்ற சமாதானத்தை உங்களுக்கு அறிவிக்கும்படி, நாங்கள் விடுவித்த விடுதலை நாங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை உங்களுக்கு தரும்படி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஒவ்வொன்றும் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை நாங்கள் சொல்வதற்காக வந்திருக்கிறோம். ஒரு கூட்டமாக வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் வந்து அவரிடத்தில் இருந்தால் போதும், உன் வாழ்க்கை எல்லாம் போகும். விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் போதும், உன் வாழ்க்கை எல்லாம் இனி மாறி போகும். மாறும் மாறும் இனி எல்லாம் மாறும். நேசரும் மேல் வந்தால் அற்புதம் நடந்தே தீரும். மேலும் மேலும் தேவ கிருப கூடும். கசந்த வாழ்க்கை எல்லாம் இன்று மதுரமாகும். தோல்வி மேல் தோல்வியாய் சுவண்டிட்டாயோ, நீ நிறம் கொண்டு எழும்பாமல் முடங்கிட்டாயோ. தோல்வி மேல் தோல்வியாய் சுவண்டிட்டாயோ, நீ நிறம் கொண்டு எழும்பாமல் முடங்கிட்டாயோ. மெய் வழி சத்திய ஜீவனை மறந்திட்டாயோ, மெய் வழி சத்திய ஜீவனை மறந்திட்டாயோ. உன் சுயநம்பி வாழ்வை நீ துளைத்திட்டாயோ, உன் சுயநம்பி வாழ்வை நீ துளைத்திட்டாயோ. மாறும் மாறும் இனி எல்லாம் மாறும். நேசரும் மேல் வந்தால் அற்புதம் நடந்தே தீரும். மேலும் மேலும் தேவ கிருப கூடும். கர்த்த வாழ்க்கை எல்லாம் இன்று மதுரமாகும். பாவங்கள் உன்னை சுற்றி வளைத்திட்டதோ, சாபங்கள் விலகாமல் தொடர்ந்திட்டதோ. பாவங்கள் உன்னை சுற்றி வளைத்திட்டதோ, சாபங்கள் விலகாமல் தொடர்ந்திட்டதோ. உன் துக்கம்தான் உள்ளத்தை உடைத்திட்டதோ, உன் துக்கம்தான் உள்ளத்தை உடைத்திட்டதோ. அவிசுவாசத்தால் வாழ்க்கை தொலைந்திட்டதோ, அவிசுவாசத்தால் வாழ்க்கை நொறுங்கிட்டதோ. மாறும் மாறும் இனி எல்லாம் மாறும். நேசரும் மேல் வந்தால் அற்புதம் நடந்தே தீரும். மேலும் மேலும் தேவ கிருப கூடும். கசந்த வாழ்க்கை எல்லாம் இன்று மதுரமாகும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்கள் மத்தியில வார்த்தையாய் கடந்து வந்திருக்கிறார். அவர் பூமியிலே பிறக்கும் பொழுது முதலாவதாக நடந்த ஒரு காரியம் என்னவென்றால், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட இருளான சூழ்நிலையில மத்தியில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில வியாதி என்பது ஒரு இருள், தரித்திரம் என்பது ஒரு இருள், பாவ கட்டு என்பது ஒரு இருள். அதே போல உங்கள் வாழ்க்கையில பொல்லாத வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையில ஒரு இருள். இந்த இருளை மாற்றும்படியாய், உங்கள் வாழ்க்கையில இருக்கிற இருளை மாற்றி வெளிச்சமாய் உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசுவானவர் பூமியிலே பிறந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை எடுத்தார், ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தினது மட்டுமல்லாமல் அந்த ரத்தத்தின் மூலமாக நம்முடைய எல்லா விதமான பாவத்தை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். அதே போல் ஆண்டவராகிய இயேசுவானவர் பிறந்ததான நோக்கம் வியாதியில் இருப்பவர்களை விடுதலை தரும்படி. இந்த நேரத்திலும் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில, உங்கள் சரீரத்தில, உங்கள் குடும்பத்தில, உங்கள் குடும்பத்தார் மத்தியில எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரி, அது எப்படி சரியாகும்? இது மருத்துவரால் சரியாக்க கூடாத ஒரு நோயா இருக்கிறது. தொடர்ச்சியாய் என் சரீரத்தை இந்த வியாதி மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு ஆனவர் உங்கள் வாழ்க்கையில பரிகாரியாய் வந்திருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில பரிகாரியாய் செயல்பட வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றும்படி, இந்த வியாதியின் படுக்கை மாற்றும்படி வந்திருக்கிறார். விசுவாசியுங்கள்.
இயேசுவே என்று சொல்லி பாருங்கள். இந்த நேரத்தில் ஒரு தெய்வீக சுகத்தை உங்கள் சரீரத்தில் உணர்வீர்கள். இயேசுவே என்று சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறி போகும். இயேசுவே என்று சொல்லி பாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவே என்று சொல்லி பாருங்கள், உங்கள் தரித்திரம் ஐஸ்வர்யமாய் மாறும். இயேசுவானவர் வந்த நோக்கம் பூமியில ஒரு மனிதனும் கெட்டு போக கூடாது என்பதற்காக. எது உங்களை கெடுத்து கொண்டிருக்கிறது? எது உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது? எது உங்கள் குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது? இன்று கெட்டு போனவர்களை நல்லவர்களாய் மாற்றும்படி, உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும்படி ஆண்டவராக இயேசுவானவர் வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசியுங்கள். இயேசுவே என்று ஒரு நிமிடம் விசுவாசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும். பொல்லாத வல்லமைகள் இந்த நேரத்திலும் மனிதனுடைய சக்திக்கு மேலாக தெய்வ சக்தி என்று ஒன்று உண்டு. அது இயேசுவின் சக்தியாய் இருக்கிறது. அதற்கு ஈடாக பிசாசின் வல்லமைகள், பொல்லாத அசுத்தாவின் சக்தி என்று ஒன்று உள்ளது. அதிலிருந்து விடுபட அநேக பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிசாசின் வல்லமைகள், பொல்லாத ஆவியின் வல்லமைகள் ஒவ்வொரு மனிதனையும் குடும்பத்தையும் ஆளுகை செய்து அழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் விசுவாசியுங்கள். இயேசுவே என்று சொல்லி பாருங்கள். உங்களுக்கு விரோதமான எந்தவித மந்திரமாய் இருந்தாலும் சரி, பொல்லாத வல்லமைகள் இருந்தாலும் சரி, அசுத்தாவின் கிரியைகள் இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் துரத்த வல்லவர். அவர் துரத்தினார், இனி அது உங்களை ஆளுகை செய்யாது. அவர் விடுவித்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எந்தெந்த காரியங்கள் இருந்து விடுதலை வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன், கடல்ல சிக்கிக் கொண்டிருக்கிறேன், பொல்லாத மனிதர்கள் மத்தியில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன், வியாதியில சிக்கிக் கொண்டிருக்கிறேன், தரித்திரத்தை சிக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று இயேசுவே என்று சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகும். இயேசுவே என்று சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில இனி பொல்லாத வல்லமைக்கு இடம் கிடையாது, வியாதிக்கு இடம் கிடையாது, தரித்திரத்துக்கு இடம் கிடையாது, பொல்லாத வல்லமைகளுக்கு இடம் கிடையாது. இந்த நாளிலும் உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு காரியம் தான் உங்களிடத்தில், என்னை விசுவாசிக்கிறாயா? இன்று நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், தேவ மகிமையை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கை இரட்டைப்பான நன்மையினால் திருப்தியாக்கப்படும். ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். இயேசு ஆண்டவர் இந்த நாளில் வார்த்தையின் வழியாய் உங்களோடு பேசியிருக்கிறார். விசுவாசியுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ள இருந்து இயேசுவே என்று சொல்லி பாருங்கள், நிச்சயமாகவே அற்புதங்களை காண்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர். உலக மனிதர்கள் கைவிட்டாலும் அவர் கைவிடாதவர். உறவினர்கள் வெறுத்து ஒதுக்கினாலும் அவர் ஒதுக்காதவர். ஆதரவு கொடுப்பவர், உங்களை பாதுகாப்பவர், உங்களை நடத்துபவர். விசுவாசிகள். இயேசுவே என்று சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறி உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்திலும் ஒரு மாறுதலை காண்பீர்கள். ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் ரட்சிப்பார், வங்கம் வராதென்னை ஆதரிப்பார். சிங்கத்தின் வாயின் என்றும் ரட்சிப்பார், வங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. போன பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். போன பயங்கர காற்றடி. உங்கள் ஆயுசு நீண்ட நாட்களாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கட்டும். உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் தீரட்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து என்ன நாமமே அதை செய்யட்டும் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு இடத்திலே பார்த்த ஒரு சம்பவத்தை இந்த பகுதி மக்களோடு கூட நான் அதை நினைவு கூற விரும்புகிறேன். பிரியமானவர்களே, திருவொற்றியூரிலே குப்பை பகுதியிலே திடீரென சிறிது நாட்களுக்கு முன்பாக ஓலை குடிசைகள் எரியும். இப்படித்தான் ஒரு நாள் ஒரு வீட்டிலே பட்டினத்தார் கோயில் பக்கத்திலே, நான் இடத்தோடு கூட சொல்லுகிறேன், பட்டினத்தார் திருவொற்றியூர் தேரடிக்கு பின்புறமல்ல பட்டினத்தார் கோயில் அருகிலே ஒரு குடிசை வீடு இருந்தது, எனக்கு தெரிந்தவர்களுடைய வீடு. அந்த வீடு அவர்கள்
வெளியே சென்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் வீட்டுக்கு வரும்போது குடிசை வீடு எரிந்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, அந்த வீடு எரிந்து கொண்டு அவர்கள், ஐயோ என்னுடைய பொருட்கள் சேதமாயிருக்குமே, உள்ளே இருந்த பொருட்கள் எல்லாம் சேதமாயிருக்குமே, பணம் வீணாயிருக்குமே, என்னுடைய நகை வீணாயிருக்குமே என்று சொல்லி அலறி அடித்தார்கள். ஃபயர் சர்வீஸில் இருந்து அணைத்தார்கள். உள்ளே இருந்த பொருட்களை 1-2 சேதத்தோடு எடுத்தார்கள். எடுக்காமல் போனது உண்டு. இப்படியாக ஃபயர் சர்வீஸிலிருந்து, தீயணைப்பு துறையிலிருந்து வந்து எடுக்கும்போது ஒரு உருண்டை போல, ஒரு பந்து போல ஒன்று இருந்தது. அது அவர்களுக்கு என்னவென்று புரியவில்லை. காலால் தட்டினார்கள், அது உருண்டு ஓடிச்சு. பிரியமானவர்களே, அது பந்து அல்ல, ஒரு கோழி. அந்த கோழி ஒரு பெண் கோழி, பெட்டை கோழி. அந்த கோழி தன்னுடைய சிறகிலே தன்னுடைய குஞ்சை மறைத்து கொண்டு அந்த தீயிலே கருகிவிட்டது. பிரியமானவர்களே, அவர்கள் தட்டின மாத்திரத்திலே கோழியும் செத்து விழுந்தது. உள்ளே இருந்த குஞ்சுகள் வெளியே வந்தது. ஒரு கோழி தன் குஞ்சை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு தன்னுடைய உயிரையே கொடுக்குமானால், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறைவேன் என்று சொன்ன இயேசுவானவர் இந்த உலகத்திலே சொல்ல அவ்வளவு தைரியமும், அவ்வளவு உண்மையும், அவ்வளவு உத்தமமும், நான் உன்னுடைய தாய், உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர் இயேசு ஜீவிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த கோழிக்கு தன் குஞ்சை காப்பாற்றுவது தன் உயிரை கொடுத்து காப்பாற்றியது. அதே போல இயேசுவானவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உன்னுடைய பாவங்களுக்காய், என்னுடைய பாவங்களுக்காய், நம்முடைய சிந்தனைகளினாலே அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டது. நம்முடைய அசுத்த சிந்தனையினாலே முள்முடி சூட்டப்பட்டது. நம்முடைய கரங்களினால் செய்த பாவங்களினாலே அவருடைய கரங்களிலே ஆணிகள் பாயப்பட்டது. சுமார் 8 அடி நீளமுள்ள ஆணிகள் அவருடைய கரங்களிலே அடிக்கப்பட்டது. நம்முடைய கால்கள் அவர் போகக்கூடாத இடத்துக்கு போகிறபடினாலே, அவர் சொல்லக்கூடாத இடத்துக்கு செல்கிறபடினாலே அவருடைய கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவாலை உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவாலை உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். நாமத்தினாலே நாங்கள் அனைவரும் வாழ்த்துக்களை கூறி ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம் இந்த சாயங்காலங்களில் கூட. ஏனென்றால் மனபாரத்தோடு, கவலையோடு, துக்கத்தோடு, வியாகுலத்தோடு, மனசஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நமக்கு ஒரு சந்தோஷம் தேவைப்படுகிறது. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் என்பதை நாங்கள் நற்செய்தி மூலமாக அறிவிக்க வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே தேவதூதர்கள் இந்த உலகத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பிறப்பை முன்னிட்டு அவர்கள் சொன்னார்கள்.
அந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு கவலை என்ன, துக்கம் என்ன, வியாகுலம் என்ன, மனசஞ்சலம் என்ன, பாடு என்ன என்பதை அவர் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டபடினாலே இந்த சரீரத்தினுடைய பாடுகள் மனிதனுக்கு எவ்வளவு பாரமாக இருக்கும் என்பதை அவர் தன்னுடைய சரீரத்திலே அறிந்தபடினால்தான் அவர் அழகாக சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் சொல்கிறார். எந்த மனிதனும் சொல்லாத ஒரு வார்த்தை, எந்த தெய்வமும் சொல்லாதது ஒரு வார்த்தை. ஏனென்றால் தெய்வங்கள் எத்தனையோ இருந்தாலும் கூட நமக்காக பலியாகி, நமக்காக பாவனை மன்னிக்கப்பட்டு, நமக்காக சமமான ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் மனித அவதாரம் எடுத்து 33 ஆண்டுகள் மனிதனாக வாழ்ந்து சிலுவையிலே தொங்கி சாட்டையால் அடிக்கப்பட்டு காரி உமடப்பட்டு இப்படி பல அவமானங்களை தாங்கி கொண்டபடினால்தான் அவர் பாடுபடுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் வீட்டிலே அமர்ந்து கொண்டு இந்த ஒளிபரப்பின் சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்தால் கூட இப்பொழுது நாங்கள் சொல்லுகிற ஆறுதலான ஒரு நற்செய்தி உங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாய் மாறும். ஏன்னா நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கவலையோடு, துக்கத்தோடு, வியாகுலத்தோடு, மனசஞ்சத்தோடு ஊதாரித்தனமாக திரிந்து எங்களுக்கு சந்தோஷம் எப்படி கிடைக்கும் என்பதை நாங்கள் படங்களையும் சினிமாக்களையும் பார்த்து கழித்து கொண்டிருந்தோம். அந்த சந்தோஷம் எங்களுக்கு நிறைவாய் கொடுக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது எங்களுடைய வாழ்க்கையிலே அது மிகுந்த சந்தோஷம், நிரந்தர சந்தோஷமாக இருந்தபடினாலே இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது பாடலை சொன்னது போல சகோதர வியாதிகளை சுஸ்தமாக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் இப்படிப்பட்ட ஒரு கிராம வழியாக சென்றிருக்கிற வேளையிலே, பல கூட்டங்கள் நெருக்கி கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பெண்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கும். ஆகவே பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ்வளவு வேதனையோடு எவ்வளவோ பணங்களை மருத்துவருக்கு செலவு பண்ணி, எவ்வளவு தன் சொத்தை எல்லாம் விற்று செலவு பண்ணி கூட அவளுக்கு அந்த வியாதி நாங்கள்
பொல்லாரின் மேல் விதைக்கப்பட்ட விதையாய் இராதபடி ஆண்டவரே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் ஆண்டவரே 30, 60, 100 பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழியர் செய்வானால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொல்லிக்கிறப்பா. அப்படியாய் உமக்கு இந்த ஊழியர் செய்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே கனத்துக்குரியவராய் மாற்றும்படியாக செபிக்க ஆண்டவரே. சோதமாண்டவரை சோதனை கிருபை சத்துள்ள தேவனை நன்மையோடு சோதரிக்கிறோம். அப்பா பிதாவின் அழைக்கிற அபிசாவை கொடுத்தவர் இந்த மனமேற்று மாலை வேலைக்காக நான் நன்றி செய்கிறோம். ஒவ்வொரு மாதமும் தோறும் அவருடைய சபையில் வந்து இது கூடி நாங்கள் கிராமங்களில் செய்து கடந்து வருவதற்குடைய கடமையாக இருக்கிறபடினாலே இந்த கடன் நிமித்தமாக அநேக ஜனங்கள் விசுவாச சபையை பிடித்து செல்ல உதவி செய்யுங்க. நம்மளுடைய குடும்பமாக வாழ்க்கையிலே அவர் சொல்லப்பட்டதாக இந்த குறிப்புக்காக நாங்கள் வருகிறோம். சொந்த இடத்திலே நாம் சொந்த கடலை வெட்டி இந்த சபை நடத்த வேண்டும் சொல்லி அவர்கள் ஆர்வம் இருக்கிறார்கள். பழைய ஆண்டவரே இருக்கும்போது எல்லாம் இழந்து போனோம் என்று சொன்னார்கள். அதை மீண்டும் நீர் ஆண்டவரே அதை குறிப்பிட்டு அவருடைய ஆண்டவரை ஏற்ற ஒரு பாடலாக மாறும் சந்தோஷத்தை நிகழ்ச்சி இருக்க ஒரு திருவை செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். நல்ல ஒரு சொந்த இடத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா அநேக விசுவாசிகள் வந்து தாரும் தங்கிருந்து ஊழியத்தை சிறப்பாக செய்யும். இது மட்டும் இல்லாமல் பல கிளைகள் உருவாக்கியிருக்கிறது. உடைய வார்த்தைகளை ஒரு வசனத்தை அந்த நற்கிரிகளை செய்யப்பட்டதாக மகனை உயர்த்த முடியாது சொல்லிக்கிறோம். ஜெபிக்கிறோம் சகோதர சகோதராய் உண்டுபடி மகனுக்கு அதன் குறிப்பை சமூகத்தை அனுடைய அறிக்கை செய்து நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசத்தோடு மன்றாட ஜெபம் கேட்கப்படும் சொந்த பிரகாரமாக நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம். இந்த தளத்திலிருந்து கேட்கிறோம். மகனுக்கு ஒரு நல்ல சொந்த இடத்தை கொடுத்து அநேக விசுவாசிகளை தந்து மகனை ஆசீர்வதிக்க வழிக்கு பெருக நீ கிருபை செய்கிறாங்க. நிரூபித்தமாக தேவநாம மையப்படுத்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சபை வரைய மக்களை ஆசீர்வதிக்க சொல்லிக்கிறோம். எல்லா காவலும் காக்குங்க. நல்ல உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க. விசுவாசத்தை இன்னும் அதிகரித்து கொடுத்துட்டா சொல்லுங்க. விடையாவணிக்கு கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அருமையான சகோதரி பள்ளிக்கு பெருகி ஆதிக்கம் அப்படியே ராஜாக்களும் உருவாகும் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி மகனை ஆசீர்வதிக்க மாற்றிக்கிறோம். அப்படியே அவனுடைய சிறிய எல்லா சிலைகளையும் மாற்றி பலத்தை நிலையிடுவதாகவும் அருமையான சகோதரிக்க சூத்திரம் அவர்களுடன் ஊழியமாய் ராமனவரை ஊழியமாய் மாத்திரமல்ல உடனாய் இருந்து இந்த காரியத்தை கர்த்தராகவே மகளை ஆசீர்வதியாக அருமையான நீ கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக சூத்திரம் சுடல் சுக பலத்தை தந்து கர்த்தராக அவங்க கல்வியிலே ஞானத்திலே வளர்ச்சி செய்து வருகையில் சூத்திரம் எல்லா பலகீனங்களை மாற்றி வளைத்து வந்த குடும்பம் முழுவதுமாய் உமக்கென்று ஆழமாய் இன்னும் அதிகமாய் ஆழ்ந்தோடு கற்று அநேகருக்கு பிறந்த வெளிச்சமாய் ஒரு கலங்கிற விளக்கமாய் இந்த பகுதியிலே இருந்து அநேகருக்கு வெளிச்சம் உண்டாகத்தக்கதாய் எங்கள் குடும்பங்களை வளர்த்தக்கதாக ஜெபிக்கிறோம். அப்படியாய் எங்களை கத்தாவே அன்போடு கத்தாவை வரவழை அழைத்து கத்த போஷிக்கிற அருமையான தாயாருக்காய் துதிக்கிறோம் சுத்திரிக்கிறோம். அவருடைய கரங்களையும் அவருடைய கத்தா சரீரத்தையும் இன்னுமாய் வலுப்படுத்தவருமாய் சொல்கிறோம். பதவிகளை மாற்றுவதாக கத்தாவை அங்குள்ளவர்கள் நன்றியை கொடுத்தாலும் அது வீணாய் போகாதல்லவா. அருமையான தாயாரிகளை அன்போடு உபசரித்து கத்தாபுத்தரையிலே கத்த கரசனையாக இருந்தான காரியங்கள் கத்தரில் நியாயத்தோடு உண்மையோடு அதை அறிவீர்கள். அவருக்கு ஏற்ற பலனை தருவீராக. அவர் உடல் சுகத்தை தருவீராக. இந்த பகுதியிலே ஒரு அக்னி தளர்ந்த இந்த பகுதியை சுற்றி இருக்கட்டும். தேவதூதர் இந்த பகுதியிலே காவல் இருக்கட்டும். பிள்ளைகள் காலேஜுக்கு போகும்போது வரும்போது தேவதூதர்கள் கத்தால் கூட இருக்கட்டும். வாலிப வயதிலே கத்தால் அவர்கள் எந்த காரியங்களிலும் தேவரே உங்களை மாதம் முன்னிட்டு செலுத்தக்கிறார். அவருக்கு உதவி செய்கிறார். எல்லா காரியங்களுக்கும் புத்திக்கு மேலாக பெரிய காரியங்களை செய்கிறார்கள். பெரிய காரியங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படியா இன்றைக்கு இந்த பகுதியிலே உடைய சகோதரிக்காய் அவர்கள் குடும்பங்களுக்காய் கர்த்தாக அவர் செய்த பாடல் காரியங்களுக்காக சோதரம் கர்த்தாக பலப்படுத்தும் ஆசீர்வதி குடும்பத்தை ஆசீர்வதியும் பலப்படுத்துகிறார்கள். கர்த்தாக எங்களோடு இணைந்ததான அருமையான சகோதரியை நிச்சயமாய் இன்னுமதியமாய் ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிக்கிறோம். ஏசு நாமத்தினாலே எங்களை ஒருமுகப்படுத்தி நாளைக்கு பெருமையாக கொடுக்கிறோம். ஜீவன் பரிசுத்தமாக ஆத்மாவே